மீண்டும் வணக்கம். இந்த வீடியோ பகுதி 3. அதாவது நாங்கள் இதற்கு முன்னுக்கு 2 வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கோம். கல்வியற் கல்லூரிக்கு தெரிவு செய்கிறது சம்பந்தமாக இது 3வது வீடியோ. இந்த 3வது வீடியோவில் பாடநெறிகள் சம்பந்தமாக அதில் முதலாவதாக நாங்கள் ஆரம்ப கல்வி சம்பந்தமான விடயங்களை பார்ப்போம். ஆரம்ப கல்வியினுடைய இலக்கம் என்னன்னு சொன்னால், தமிழ் மொழி மூல மாணவர்களுக்கான இலக்கம் 2. அப்போ ஆரம்ப கல்விக்கு தேசிய மட்ட உள்வாங்குதல் எவ்வளோன்னு சொன்னால் 96, மாவட்ட மட்டத்தில் 96. அப்போ மொத்தமாக 192 பேர் உள்வாங்கப்பட இருக்கிறாங்க. அதே மாதிரி நான் இங்கே ஸ்ரீபாத காலேஜ் எடுத்த சந்தர்ப்பத்தில், அதாவது ஸ்ரீபாத கல்வியற் கல்லூரிக்கு தேசிய அடிப்படையில் 13 பேரும், மாவட்ட அடிப்படையில் 12 பேரும். அப்போது ஸ்ரீபாத கல்வியற் கல்லூரிக்கு ஆரம்ப பிரிவுக்கு மட்டும் 25 மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா உள்வாங்குறாங்க. அப்படி ஓவராலாக பார்க்கும்போது ஆரம்ப கல்விக்கு நாடு தழுவிய ரீதியில் உள்ள காலேஜுக்கெல்லாம் 192 பேரும், ஸ்ரீபாத காலேஜுக்கு மட்டும் 25 பேரும் எடுக்கிறாங்க. ஸோ டோட்டலாக 217 பேர் ஆரம்ப கல்விக்கு தெரிவு செய்யப்படுறாங்க. அப்போ 2023 பரீட்சை எழுதினவங்களில் 217 பேர், 2024 பரீட்சை எழுதினவங்களில் 217 பேர். இப்படி தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த தெரிவுகள் ஆரம்ப கல்விக்கான தெரிவு இருக்குது. அது ஆரம்ப கல்விக்கான தகைமையை பார்க்கின்ற போது, அப்போ ஒரே அமர்வில் கலைப்பிரிவில் தமிழோடு சேர்த்து ஏனைய 2 பாடங்களில் என்ன செஞ்சுருக்கணும்னா பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போ உயர்தரத்தில் கலைப்பிரிவில் தமிழ் மொழி பாடங்களோடு, அப்படின்னா தமிழ் மொழி கட்டாயமாக செஞ்சிருக்கணும். 3 பாடத்தில் தமிழ் மொழியோடு சேர்த்து 3 பாடத்தில் ஒரே அமர்வில் சித்தி அடைந்திருக்க வேண்டும். சித்தி அடைந்திருக்கல்னா நாங்கள் சாதாரண சித்தி சித்தியை தான் சொல்கிறோம். A-லெவலில் கலைப்பிரிவில் தமிழ் மொழியை ஒரு பாடமாக எடுத்தவங்களுக்கு 3S. அதோடு சேர்த்து O-லெவலில் பார்த்தீங்கன்னா சாதாரண தர பரீட்சையில் மேக்ஸ் தமிழ், அதாவது கணிதம் தமிழில் Cயும் ஆங்கிலத்தில் Sம் எடுத்திருக்கணும். அப்போ சொல்லியிருக்கிறாங்க, சாதாரண தர பரீட்சையில் முதல் மொழி, அதாவது தமிழ் மற்றும் கணிதம் போன்ற பாடங்களுக்காக குறைந்தபட்சம் திறமை சித்தி, அதாவது C சித்தியை பெற்றிருக்கணும். அதே போல் ஆங்கில மொழியில் சாதாரண சித்தி S சித்தி எடுத்திருந்தால் போதும். ஏன்னா அப்போ இப்படி ஆரம்ப கல்விக்கு தெரிவு செய்யறதுக்கு முதலாவது தகவல் என்ன, A-லெவலில் ஆர்ட்ஸ் செஞ்சுருக்கணும். அந்த ஆர்ட்ஸில் 3 பாடங்களில் தமிழ் பாடத்தை கட்டாயம் எடுத்திருக்கணும். அப்படி தமிழ் பாடத்தை எடுத்து 3ம் சித்தி பெற்றிருக்கணும். O-லெவலில் தமிழ் மேக்ஸில் Cயும் ஆங்கிலத்தில் Sம் இருந்தால் எடுப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு வகையில் சில நேரத்தில் கலைப்பிரிவு செஞ்சு தமிழ் பாடம் செய்யாதவங்க, இப்படி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, தமிழ் பாடம் செய்யாதவங்களுக்கு கல்வி கல்லூரிக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இதில் சொல்லியிருக்கிறாங்க, கலைப்பிரிவில் தமிழ் பாடம் செய்யாமல் வேறு பாடத்தை தெரிவு செய்தவங்க ஒரே அமர்வில் 3 சித்திகளை பெற்றிருக்கணும். வேறு எந்த பாடங்கள் தெரிவு செய்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் 3 சித்திகளை பெற்றிருக்கணும். அவங்களுக்கு O-லெவலில், அதாவது சாதாரண தரத்தில் தமிழில் Bயும் மேக்ஸில் Cயும் ஆங்கிலத்தில் Sம் இருக்கணும். அப்படி பார்த்து திருப்பியும் சொல்கிறேன், கலைப்பிரிவில் தமிழ் இல்லாதவங்க, தமிழ் பாடம் தோற்றாதவர்கள் ஏனைய பாடங்கள் செய்திருந்தால் பரவாயில்லை, ஆனால் அவங்க 3S எடுத்திருக்கணும். அதே மாதிரி சாதாரண தர பரீட்சையில் தமிழில் Bயும் மேக்ஸில் Cயும் இங்கிலீஷில் Sம் எடுத்திருக்கணும். இப்போது நாங்கள் மேலே சொன்னதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட்னு சொன்னால், மேலே சொன்னது கலைப்பிரிவில் தமிழ் எடுத்தவங்க, இவங்களை தான் 60% மாணவர்களை உள்வாங்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு 100 பேர் எடுக்கிறாங்களா இருந்தால் 60 பேர் உயர்தரத்தில் கலைப்பிரிவு செய்து அதில் தமிழ் மொழியை செய்தவங்களை தான் 60 பேர் எடுப்பாங்க. பேலன்ஸ் இருக்கிற 40 பேரில் இந்த தமிழ் செய்யாதவங்களில் 10 பேரை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உள்வாங்குவாங்க. அப்போ தமிழ் பாடம் செய்யாதவர்களை 10 மாணவர்கள், அதாவது 100க்கு 10% உள்வாங்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அதே மாதிரி எந்த பாடத்துறையாக இருந்தாலும் வேறு பாடத்துறை இருக்கிறவங்க இந்த ஆரம்ப கல்விக்கு விண்ணப்பிக்கலாமா? கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம். அப்படி இதில் சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏனைய பாடநெறிகளை செய்தவர்கள், இப்போ உதாரணத்துக்கு கலைப்பிரிவில் 60%, அதே மாதிரி தமிழ் இல்லாமல் கலைப்பிரிவில் தமிழ் எடுக்காதவங்கள 10 வீதம்,
விஞ்ஞான பிரிவில் தோற்றிய மாணவர்களுக்கு 10 வீதம், வணிக பிரிவில் தோற்றிய மாணவர்களுக்கு 10 வீதம், அதே மாதிரி வேறு பாடங்கள் தோற்றியவங்க 5 வீதம், டெக்னாலஜி பாடம் எடுத்தவங்க 5 வீதம். அப்போது ஓவராலாக எல்லாரும் என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் உயர்தரத்தில் செய்த A-லெவலில் செய்த பாடநெறியை பொறுத்து தான், கோர்ஸை பொறுத்து தான் ஒவ்வொன்றுக்கும் பர்சன்டேஜ் அடிப்படையில் தெரிவு செய்கிறாங்க. அப்போ கலைப்பிரிவு செய்தவர்களுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வேறு பாடங்கள், அதாவது இது 2ல் நான் மேலே சொன்ன 2ம் இல்லாமல் ஏனைய பாடங்கள் எடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் B, மேக்ஸில் C, இங்கிலீஷில் S இருக்கணும். அப்படின்னா ஆர்ட்ஸ் செய்யாதவங்க, ஆர்ட்ஸில் தமிழ் செஞ்சவங்க செய்யாதவங்களை தவிர்த்துட்டு ஆர்ட்ஸ் செய்யாமல் வேறு கோர்ஸ் செஞ்சவங்களுக்கு 3 பாடத்தில் சித்தி எடுத்திருக்கணும். அதே மாதிரி O-லெவலில், அதாவது சாதாரண தரத்தில் தமிழ் பாடத்தில் B, மேக்ஸ் பாடத்தில் C, ஆங்கில பாடத்தில் S இருக்கணும். இப்படி இருந்தால் கண்டிப்பாக காலேஜுக்கு தெரிவு செய்யப்படுவீர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தேசிய கோட்டா அல்லது தேசிய மட்டம் அல்லது மாவட்ட மட்டம், இப்படி நாங்கள் அந்த 60% மாணவர்கள், இப்போ உதாரணத்துக்கு தமிழ் மொழியில் தோற்றுனவங்க 60% எடுப்பாங்கன்னா, அப்படி 60%க்கு அப்ளிகேஷன் இல்லாட்டி மற்ற தமிழ் தோற்றாதவங்க ஏனைய பாடத்துறைகள்லேருந்து தெரிவு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக இந்த ஆரம்ப பிரிவை பொறுத்த வரைக்கும் 60% வாய்ப்புகள் கலைப்பிரிவில் தமிழ் மொழியை ஒரு பாடமாக எடுத்தவர்களுக்கு தான் இருக்குது. எடுக்காத தமிழ் மொழியை ஒரு பாடமாக எடுக்காதவர்களுக்கு ஒரு 10%, ஏனைய பாடத்துறைகளை சேர்ந்தவர்களுக்கு 10% அப்படின்னு சொல்லிட்டு 5% அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கிறாங்க. இதுதான் இந்த ஆரம்ப பிரிவு மாணவர்களை, அதாவது ஆசிரியர் பயிலுனர்களை கல்வியற் கல்லூரிக்கு இணைத்துக் கொள்வதற்கான ஒரு லிஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு அப்ளிகேஷன் சம்பந்தமான விடயங்கள், மேலதிக விடயங்கள், சந்தேகங்கள் இருந்தால் இந்த கீழ்காணுகின்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் அழைத்து நீங்கள் அதை கேட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் விண்ணப்பித்து தருவோம். அது சம்பந்தமான விடயங்களையும் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் என்ன செஞ்சலாம், மெசேஜ் அனுப்பி உங்களுக்கான அந்த சந்தேகங்களையும் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்தல் சம்பந்தமான விடயங்களையும் கேட்டுக்கொள்ளலாம். இது 3ஆம் பாகம். அடுத்து 4ஆம் பாகத்தில் நாங்கள் இன்னொரு பாடத்தை பற்றி கதைப்போம். தேங்க்யூ ஸோ மச்.